வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் அடைந்த ஞானம். இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எதுவாயினும் அதுவே சிறந்தது என எண்ணுவதே தன் நம்பிக்கை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதையே நினை, நல்லதே செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம். ஒருவரின் மனமறிந்து நல்ல வார்த்தைகள் கூறுவது கூட ஒருவித தர்மம்தான். யார் மீது நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரே அடியாக நிகழ்வது இல்லை. ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு படியையும் உன்னிப்பாக உற்று நோக்குவதில் அது அடங்கியிருக்கிறது. எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் இரத்தம் சிவப்புதான். எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் நிழல் கருப்புதான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை மனித எண்ணங்களில் உள்ளது. கிடைத்ததை அனுபவிக்கவும் கிடைக்காததை ரசிக்கவும் கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை மகிழ்ச்சிதான். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை காக்கும். வாழ்க்கையில் அதிக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். புத்தகத்தில் அல்ல, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களிடம். பார்ப்பவர்கள் 1000 சொல்லட்டும், படைத்தவனுக்கு தெரியும் நாம் யார் என்று. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது. உன் பிள்ளையை நீ வளர்க்கும்போது தான் தெரியும். ஒரு கோவிலுக்கு சென்றால் சாம்பல் விபூதி ஆகிறது, எலுமிச்சை கனியாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, சாதம் பிரசாதமாகிறது. ஆனால் எந்த மாற்றமும் உள்ளே சென்று அப்படியே திரும்புவது மனிதன் மட்டும்தான். நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்பு தான் தோல்வி. யார் எப்படி இருந்தாலும் நாம் நேர்மையாக இருப்போம் என்று எண்ணுங்கள். வாழ்க்கை சுமையாக இருந்தாலும் சுகமான சுமையாக இருக்கும். எந்த மிருகமும் பதற்றப்பட்டு நான் பார்த்ததில்லை. உதாரணமாக, உங்களுக்கு பயம் இருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் தப்பி ஓட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். உங்களால் அப்படி செய்ய முடியாது. தப்பி ஓடினால் உங்களை கோழை என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் வந்துவிடும். அதனால் விலங்குகள் அப்படி செய்வதில்லை. முதலில் அவை சண்டை போடுவது போல பாசாங்கு செய்கின்றன. அதிலே யாருக்கு பலம் அதிகம் என்பது தெரிந்துவிடும். அது தெரிந்தவுடன் பலம் குறைந்த விலங்கு ஓடிவிடும். எதற்கு வெட்டியாக சண்டை போட்டு காயப்படுவானேன் என்று அவை நினைக்கின்றன. மனிதர்களை விட புத்திசாலித்தனமாக செயல்படுகின்றன. எதிரே நிற்கும் நாய் தன்னை விட பலம் வாய்ந்தது என்று தெரிந்துவிட்டால் வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடும். ஓடிப்போன நாயை யாரும் கோழை என்று சொல்ல மாட்டார்கள். அது உண்மையில் புத்திசாலி நாய். உங்களுக்கு எழும் பயத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை தொடர்ந்து மறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு பதற்றம் வரலாம். இயற்கையாக எழும் உணர்வை தடுக்க முனைந்தால் பதற்றம் வரத்தான் செய்யும். இயல்பானவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயல்பாக இருக்க பழகுங்கள். ஒரு விலங்கை போல இருக்க பாருங்கள். உன்னுடைய விழிப்புணர்வு மெதுவாக வளர்ச்சி அடைய வேண்டும். நீ எதை செய்தாலும் அதை உணர்வோடு செய்ய வேண்டும். நேற்றும் முந்தைய நாளும் அதே வேலையைத்தான் செய்தாய். ஆனால் அதை இவ்வளவு விழிப்புணர்வோடு செய்யவில்லை. ஞானமான் முன்பு செய்ததற்கும் இப்போது செய்வதற்கும் மடிவிற்கும்
மலை அளவிற்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. முன்பு சாப்பிடும்போது கண்டதை நினைத்து கொண்டு சாப்பிடுவான். இப்போது உணவை செய்தவர்க்கும் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லி ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார்கள். உணவே அமிர்தமாகிறது. அதுபோலவே வேலை நேரத்தில் வேலையையும் தூங்கும் நேரத்தில் தூங்குதலையும் மட்டும் செய்கிறார் ஞானி. எல்லாவற்றையும் போற்று குழப்பிக் கொள்வதில்லை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த செயலை மட்டும் நலமாக செய்கிறார் ஞானி. இதுதான் ஞானி அடைந்த ஞானம்.